ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 35:10. வேதவசனம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையனுடைய கைக்கும் தப்புவிக்க உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே என்ற அந்த வசனம் சொல்கிறது. நம்மை ஆண்டோடு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தப்புவித்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். உம்மை போல யார் ஆண்டவரே இருக்கிறார்? உம்மை போல வல்லமை உள்ள தெய்வம் யார்? முதல்ல சொல்றாரு, ஒரு வீக்கான ஒரு அல்லது ஒரு எளிமையானவன் பலவானுடைய கைக்கு, ஸ்ட்ராங் பர்சன், எ வீக், பலவீனமானவன், ஒன்றுமில்லாதவனை ஒரு பெரிய ஹோல்டுக்கு தப்பு வைக்க ஆண்டவர் சேர்க்கிறார். இது உதாரணத்தை வேற ஒன்றும் பார்க்க வேண்டாம். கோலியாத் பயங்கரமான மனுஷன். அவனுடைய பட்டயத்தை எடுத்து இது பண்ணாலே அதுவே பயங்கர வெயிட். அவன் போட்டிருக்கிற ஒவ்வொரு அவன் தலை மேலே வச்சிருக்க சீரா அவன் உடம்புல போட்டிருக்கிறத பார்த்தா, ஆகவே தாவி யுத்தத்துக்கு போகும்போது நீ அந்த தலை சீரெல்லாம் போட்டுக்கப்பா, உடம்புல கவசம் போட்டுக்க, ஈட்டிட்டு பத்திராம எல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் தாவீது எதுவுமே கிடையாது. ஓப்பனா ஒரு மறைவிடம் வைக்காம, தனக்கு ஒன்றும் வைக்காம வெறுமையாக போகிறான். ஆகவே அவன் பார்த்த உடனே கோலியாத்து கச்சிக்கிறான். என்னடா யுத்தத்துக்கு வந்த மாதிரி நீ வரல, வெறும் தடியோடையும் கோலோடையும் வரிய, என் மனுஷியோட சண்டை போட வந்தியா, நாய்கிட்ட சண்டை போட வந்தியா? நண்பர்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், அந்த பலவானுடைய பலத்தை ஒரு பலவீனமான ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் கீழே தள்ளுகிறார், அவனை கொண்டு போட வைக்கிறார். இதாங்க வாழ்க்கை. நீ நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஹோல்டு, எனக்கு அதில் நான் ஸ்ட்ராங்கு, இதில் நான் ஸ்ட்ராங்குன்னு வரலாம். நீ பயந்து கொண்டு இருக்கிறான், அடுத்தால என்ன நடக்க போகுதோ, இந்த பெரிய மனுஷன் எனக்கு எதிராக வந்துட்டானே, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, பலவான்களை, பராக்கிரமசாலிகளை பலவீனரை கொண்டு அடிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. இரண்டாவது வேதவசனம் சொல்கிறது, கொள்ளையிடுகிற மக்கள், அதாவது யார்கிட்ட எப்படி சுரண்டலாம், யார்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கலாம்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்க மக்கள். திருச்செங்கோடு என்கிற ஊருக்கு அருகாமையில் வாழ்ந்த ஒரு சகோதரி இப்படி ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த ஊரில் உள்ள பெரிய தலைவர், அங்கே உள்ள கிராமங்களுக்கெல்லாம் தலைவரானவரா. அவர் ஒரு நாள் வந்து கேட்டாராம், இவங்களுக்கு ஒரே ஒரு வீடு, அது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது, ஒரு சின்ன வீடு. அவர் வந்து கேட்டாராம், ஏய் இந்த வீட்டை எனக்கு கொடுத்துரு, உனக்கு பேசாமல் தோட்டத்தில் இது ஒரு சின்ன இடம் கொடுக்குறியா, ஒரு பெரிய இடமே கொடுத்து அங்கே போ, இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உனக்கு எதுக்கு இடம் என்று பலவிதமாக பேசினார். அவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க, கணவன் கிடையாது, ஒரு விதவையான ஒரு பெண், ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கா. 2 பேரும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, உயர்நிலை பள்ளி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த தாயார் அவங்களுடைய எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க. இல்லை இல்லை எனக்கு இந்த இடம் வேணுமா, இப்போமா என்று சொல்லிவிட்டு போயிட்டாரான். நான் நேரடியாக வந்து கேட்டேன், இப்போ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ரூபா கொடுப்பேன், இல்லைன்னா வேற மாதிரி நாளைக்கு ஜேசிபியை வச்சு ரோட்டுக்கு மேலே வீடு இருக்குன்னு தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன், பின்னாடி நான் பத்திரம் போட்டு முடிச்சுக்குவேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரான். இரவெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரே எங்கள் கொள்ளையிட கைக்கு தப்புவீங்க 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 தப்புவீங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 வாரம் கேடு போட்டிருந்தானா, 1 வாரம் போச்சுது. இன்னும் ஒரே வாரம் தானே இருக்குது, ஜேசிபி வந்துருமோ இடிச்சிருமோ அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னு சொன்னா, அந்த பெரிய செல்வ பிரபு ஒரு விபத்திலே சிக்கி காலமானார் என்று. பிரைஸ் தி லார்ட். அதுக்காக விழுந்து போனான்றது நம்ம சந்தோஷப்படல. கர்த்தர் எப்படி தப்பு வைக்கிறார் பாருங்க. இப்போ என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? அன்பானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் போய் விழுந்துருவனோ, எல்லாம் போயிருமோ, என்னை விட்டு எல்லாம் போயிருமோ, என் சொத்து சுகம் போயிருமோ அப்படின்னு பயப்பட்டுட்டு இருக்கியா? கர்த்தர் சொல்லுகிறாரு, எனக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்லை உன்னை தப்பு வைக்க. நீ காலவெளியில் கர்த்தரால உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும், உனக்கு அற்புதங்கள் செய்ய முடியும்.
இன்றைக்கு உன்னை தாழ்த்தி ஆண்டோட கருத்தில் ஒப்புக்கொடு. இந்த நாள் ஒரு இன்ப நாளாய் அமைவதாக. ஆமேன், ஆமேன்.